ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷல் குக்கும்பர் வச்சு ஒரு தோசை, வெள்ளரிக்காய் வச்சு நான் இன்றைக்கி ஒரு தோசை செஞ்சு காமிக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம். இது வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்து நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு தெரியும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஈனோ பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க கிடையாது. சூப்பராக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இது யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி இது இந்த வெள்ளரிக்காய் தோசை, குக்கும்பர் தோசை எப்படி செய்வது, ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப்பு ரவை, ரெகுலர் ரவை எடுத்துன்னு இருக்கேன். எடுத்துகிட்டு அந்த ரவை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு ஒரு அரை ஹவர் ஊற வைக்கலாம். அது அப்படியே கொஞ்சம் பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு அப்படியே நம்ம இது ஒரு அரை ஹவர் ஊற வைக்கலாம். இது ஊறினே இருக்கட்டும். இது பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் குக்கும்பர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த வெள்ளரிக்காய் தோல் சீவி நல்லா துருவி எடுத்துன்னு வரலாம். அரை ஹவர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்ச ரவையை இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜாரில் அந்த ஊற வச்ச ரவையை அது தண்ணியோடு சேர்த்துக்கலாம். அது நல்லா ஊறி இருக்குது. அப்படியே சேர்த்துட்டு, உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்து மிக்சியில் அரைங்க. அதே கப்பில் ஒரு அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துன்னு இருக்கேன். கூடவே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி. இது பார்த்திங்கன்னா திருவி வச்ச வெள்ளரிக்காய். அப்புறமா தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். இது ரெண்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அந்த ரவை கூடவே சேர்த்து மிக்சியில் இப்போ சேர்த்துக்கலாம். யாராவது வீடியோவுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக், ஒரு கமெண்ட் போடுங்க. நீங்கள் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்படியே எனக்கு என் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு, ருசிக்கு ஏற்ப உப்பு, ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வரலாம். இது இந்த அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நம்ம இப்போ அரைச்சின்னு வந்துட்டோம். இதை நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில், அதே சேம் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அவ்வளோதான். தண்ணி, இந்த மிக்சி கழுவின தண்ணி தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சமாக ஊற்றி நம்ம இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு. அவ்வளோதான். இது பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம இதில் நம்ம பேக்கிங் சோடாவோ ஈனோவோ எதுவுமே, தயிரோ எதுவுமே சேர்க்க கிடையாது. நம்ம இப்போ இந்த தோசை பாருங்கள், இது கருவேப்பில்லை. என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி சேர்க்கலை. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. கருவேப்பில்லை பொடியாக கட் பண்ண கருவேப்பில்லை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு, உப்பு நம்ம மாவு அரைக்கும் போது ஆல்ரெடி சேர்த்துட்டோம். உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம இது தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். தவா வச்சு நல்லா இது ரொம்ப நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக வரும். ரொம்ப கலரெல்லாம் மாறி ரெட் கலர் அந்த மாதிரிலாம் வராது. ஏன்னா நம்ம இதில் வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துட்டு, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது இந்த தோசை. அதனால் எண்ணெய் நான் இன்றைக்கி எண்ணெய் விட்டுன்னு இருக்கேன். உங்களுக்கு நெய் வேணுன்னா கூட நெய் கூட விட்டுக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் கூட சேர்த்து கொடுங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது நம்ம ஒன்று இப்போ நம்ம சுட்டு எடுக்கலாம். சுட்டு எடுத்துகிட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக, ஒரு வாட்டி நீங்கள் மாவு இல்லாதப்போ டக்குன்னு இது ரெடி பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி நம்ம சுட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.